டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று எனது ஆசை என்ற தலைப்பிலே ஒரு சிறு கதை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். சுந்தர் தம்பதிகள் மிகவும் அமைதியான வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அழகான ஒரு மகன். இருவருமே அரச உத்தியோகத்தில் இருப்பவர்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கை இயந்திரமயமாக ஓடிக்கொண்டிருந்தாலும் கூட அப்பப்போது அவர்கள் தாங்கள் வீட்டிலே நிற்கின்ற சந்தர்ப்பங்களில் தங்களுடைய குடும்ப உறவுகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இவர்கள் தமது கடமைகளை முடித்துவிட்டு சுந்தரனுடைய மனைவி ஒரு ஆசிரியை அவர் என்ன செய்கின்றார் என்றால் இந்த மாணவர்களுடைய விடைத்தாள்களை திருத்தி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒரு விடைத்தாளை திருத்தி கொண்டிருக்கும் போது பார்த்து கொண்டு அதை வாசித்து கொண்டிருக்கிறார். இருக்கும்போது அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதனை கண்ட சுந்தர் கேட்கின்றார், என்னத்திற்கு அழுகிறாய் என்று. இல்லை, இந்த மாணவருடைய விடைத்தாள்களை நான் திருத்தி கொண்டிருக்கும் போது ஒரு மாணவனுடைய விடைத்தாள் என்ற கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைத்து விட்டது என்று சொல்கிறார். நேற்று நான் எனது விருப்பம் என்ற தலைப்பிலே நீங்கள் உங்களுக்கு விருப்பமான விடயத்தை எழுத சொன்ன போது ஒரு மாணவன் இவ்வாறு எழுதியிருக்கின்றார் என்று சொல்லும்போது அப்பொழுது வாசிக்க சொன்ன போது சொல்கின்றார் என்னென்றால், நான் ஸ்மார்ட் போனா இருக்க ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் எனது அப்பாவும் அம்மாவும் எந்த நேரமும் ஸ்மார்ட் போனுடன் இருப்பார்கள். அவர்களுக்கு என்னுடன் உரையாடுவதை விட ஸ்மார்ட் போனுடன் உரையாடுவது அவர்களுக்கு அதிக பிடிக்கும். சில வேளைகளில் நான் அவசரமாக அவர்களை கூப்பிட்டால் கூட அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் போன் அடித்ததும் உடனே எடுத்து மணித்தியால கணக்கில் உரையாடி கொண்டிருப்பார்கள். அவர்கள் அப்பா வேலையால வந்த உடனேயே அந்த ஸ்மார்ட் போனுடன் குந்தியிருப்பார். அம்மாவும் அப்பாவும் என்னுடன் விளையாடுவது கிடையாது. அவர்கள் என்னுடன் விளையாடுவதை விட ஸ்மார்ட் போனிலே கேம் விளையாடுவதில் கூடுதலான நேரத்தை எடுத்துக்கொள்கின்றார்கள். அதனால் எனக்கு தனிமை என்னை ஆட்கொள்கின்றது. நான் யோசிக்கின்றேன், நான் இந்த ஸ்மார்ட் போனாக இருந்திருந்தால் என்னையும் என்னுடைய பெற்றோர்கள் அதிக கவனம் எடுத்து நேசிப்பார்கள் என்று சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை அந்த கடிதத்தின் ஊடாக அந்த கட்டுரையின் ஊடாக வெளிப்படுத்தி இருந்தது. இந்த ஆசிரியையான அந்த சுமதியினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வர காரணமாக இருந்தது. அப்பொழுது எழும்பி வந்த அந்த சுந்தர் கேட்கின்றார், இவ்வாறு எழுதிய பையன் யார் என்று சொல்லி கேட்ட பொழுது அவர் கண்ணீரோடு சொல்கின்றார், எங்களுடைய ஒரே மகன் தான் இவ்வாறு எழுதியிருக்கின்றான் என்று. பாருங்கள் அன்பான நேயர்களே, நாங்களும் அப்படித்தான் சில வேளைகளில் கூடுதலான நேரங்களில் எங்களுடைய பிள்ளைகளை கவனிப்பதை விட நாங்கள் இந்த ஸ்மார்ட் போனுக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோம். ஆகவே இந்த பிள்ளைகளுடைய மனம் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் கண்டுகொள்வது இல்லை. ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடன் அதிக நேரத்தை செலவழியுங்கள். உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த நேரங்களை இந்த போனின் ஊடாக நாங்கள் செலவழிப்பதை விட இந்த பிள்ளைகளுடன் செலவழிப்பதன் ஊடாக இந்த பிள்ளைகளை நாங்கள் மன அழுத்தத்தில் இருந்து பாதுகாக்க முடியும். அதே நேரத்தில் எங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக அமையும். ஆகவே இன்றைய நவீன யுகத்திலே நாங்கள் எல்லோரும் ஒரு தகவல் தொழில்நுட்பத்துடன் இணைந்த ஒரு யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த பிள்ளைகளினுடைய விருப்பங்களுக்கு ஆசைகளுக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.